ரஜினி சாருடைய ஓப்பனிங் சாங் எழுதுறது பல பேருடைய கனவு. அது பல வாட்டி வந்து வைரமுத்து சாரும் வாலி சாரும் பண்ணிட்டு போயிட்டாங்க. நமக்கு என்னைக்கு கிடைக்கும் நண்பா அப்படின்னு சொல்லி நான் முத்துக்குமார் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ வந்து சிவாஜி படத்துலேருந்து இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. சங்கர் சாருக்கு வந்து அந்த எளிமையான ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஒன்று சொல்கிறேன்னே, நான் பர்சனலி ஃபீல் பண்ண விஷயம், ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, ஒரு கேமராமேன் இருக்காங்க, ஒரு எடிட்டர் இருக்காங்க, ஒரு பாடலாசிரியர் இருக்காங்க. அது வந்து நமக்கு அந்த வேலை பிடிக்கும். அது வந்து ஒருத்தவங்க நம்ம பிடிச்சவங்களுக்காக செய்யறப்ப அது இன்னும் நம்மளை மெருகேத்துன்னு சொல்லுவாங்கல்ல. தலைவருக்காக ஒரு பாட்டு உங்கள்கிட்ட வரட்டும், நீங்க வந்து பிச்சு எரிஞ்சிருவீங்கன்னு, இந்த பிரபஞ்சத்தை பிச்சு எரிஞ்சிருவேன்னு அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்ணுவீங்க. ஒரு பாட்டுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கன்வே பண்ண போறோம்னா நம்ம இமீடியட்டா அந்த விஷயத்த கன்வே பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? முதல்ல அவங்கள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டுட்டு தான் அப்புறம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்போம். இதுதான் ஒரு பாட்டுலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு பாட்டில் வாங்க உட்காருங்க, செட்டில் ஆயிட்டீங்களா, ஓகே பாட்டுக்குள்ள போலாமா, இந்த பாட்டு எதுக்குன்னா அப்படின்ட்டு வரணுமா. ஒரே ஒரு சந்திரன் தான் ஒரே ஒரு சூரியன் தான் ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அதுல இருந்து இதுக்கு வந்து 8 மனுஷன் வாழ்ல பிரிச்சுக்கன்ற இடத்துக்கு கொண்டு வராங்க. இது வந்து ஒரு மூட் மேப்பிங்கா இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தேவா சார் சொல்லியிருக்காரு. தேவா சார் இதை ஃபாலோ பண்ணுவாராம். Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep Superstar Salute. World record reviewed by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores. Super store of shopping world. Milky Mist. Milky Mist premium dairy products. மற்றும் Siam Group of Institutions. Powered by Skin Envy. Skin Care Clinic. Experience world class treatment at affordable price. Vijaya Optical House. For the love of luxury. மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma. Tata Enterprise. பிரியாணி partner தொப்பி வாப்பா பிரியாணி. Beverage partner Coca-Cola. Venue partner Alpha Sky One. இப்போ கூட அண்ணனோட பாட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ணனோட பாட்டு, அந்த உள்ளம் தெளிவாகவை எண்ணம் உயர்வாகவை, அந்த பாட்டு வந்து சுச்சுவேஷன் படி வேற. அந்த பாடலாசிரியருக்கு சொன்னது என்னன்னா, அது ஒரு திருமண இது இந்த மாதிரி வைபிள் ஒன்று சொல்லணும். ரஜினி சாருக்குன்னு ஒரு 4 லைன் எழுதட்டுமான்னு சொல்லி வித்யாசாகர் சார்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா அந்த லைன் கண் இமைக்கும் நொடியில் அட எதுவும் நடக்கும், இதை எனக்கு தெரியும் நாளை உனக்கு புரியும், அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் வந்து ரஜினி சாருக்காக நான் எழுதுறேன் அப்படின்றப்ப அதில் பற்பல பாடலாசிரியர்கள் எழுதினாங்க. நான் முத்துக்குமார் சாருக்கும் இவருக்கும் இருக்கிற காம்பினேஷன் பற்றி எனக்கு பர்சனலி இங்கே சொல்லணும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் அவரோட புத்தகங்கள் நிறையா படிக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு ஏக்கம். ரஜினி சாருடைய ஓப்பனிங் சாங் எழுதுறது பல பேருடைய கனவு. அது பல வாட்டி வந்து வைரமுத்து சாரும் வாலி சாரும் பண்ணிட்டு போயிட்டாங்க. நமக்கு என்னைக்கு கிடைக்கும் நண்பா அப்படின்னு சொல்லி நான் முத்துக்குமார் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ வந்து சிவாஜி படத்துலேருந்து இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. சங்கர் சாருக்கு வந்து அந்த எளிமையான ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், ரஜினி சார் ஓப்பனிங்கில் இருக்காரு அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்து பாட்டு ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆனதுக்கப்புறம் இதில் ஏதோ ஒரு விஷயம் பத்தலை, ரஜினி சார் இதை பாடுறாரு, அப்போ என்ன அப்படின்னு, சார் நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இரண்டாவதாக வந்து ஃபுல் கம்போசிங் முடிஞ்சு ரெக்கார்டிங் முடிஞ்சு எல்லா ப்ராசஸுமே போனதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து அவர் உட்காந்து எழுதி கொடுத்துறாரு. காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா, கிராமத்தோட மண் வாசனை எழுதணும், கிராமத்தில் இருக்கிற ரசிகர்களுக்கு சொல்லணும், எளிமையான விஷயங்களை சொல்லணும், ஃபோனை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சங்கர் சார் கேட்டார். ஃபோனை பற்றி தானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃப்யூச்சரில் நிறைய பேர் இப்போ தற்காலிகமாகவே நிறைய பேர் வந்து அந்த ஃபோன் பயன்படுத்துறது நிறையா இருக்கும். அதனால் இந்த ஃபோன் பயன்படுத்துறதை கம்மி பண்ணிக்கோங்க, இந்த புல் மேலே அந்த மெதி இருக்குல்ல அதில் நடந்து போங்க அப்படின்னு சொல்லி எளிமையாக சொல்லியிருப்பாங்க. இந்த லைனுக்கு ஸ்டெப்பு போட வேணாம், நம்ம 3 பேர் இருக்கலாம்னு சொல்லி அந்த படத்தில் இருக்கிற சங்கர் சார், கேவி ஆனந்த் சார், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் 3 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து ஃபோன் எப்படி தூக்கி போடுவார், என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அனைத்து கொஞ்சம் செல்வரின் உச்சரிப்பை கேட்போம். சாதாரணமாக சொல்ல முடியுமா? ஆனால் அது ரஜினி சாருக்குன்னு சொல்கிறப்ப அவருக்கு அப்படி வந்திருக்கு. வெளியே வந்ததுக்கப்புறம் ரஜினி சாருக்கு பாட்டு எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் நிறையா ஆல்ரெடி அவர் நிறைய எழுதிருப்பார். ரஜினி சாருக்கு பாட்டு எழுதிட்டீங்க, எங்களுக்குலாம் வந்து எழுத மாட்டீங்களான்னு சொல்லி பல ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பல மியூசிக் டைரக்டர்ஸ் அப்புறமா அவர் ரொம்ப அதிகமாக கூப்பிட்டதாக வந்து முத்துக்குமார் சார் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமாக ரஜினி சாருடைய பாடல்கள். பர்சனலி ஒன்று சொல்லணுன்னா எனக்கு ஒன்று இருக்குது. கோச்சடையானில் இந்த கர்ம வீரன் ஒரு பாட்டு இருக்கும், ஒன் பியூட்டிஃபுல் பாட்டுன்னு. நான் அது வந்து தினமும் ஒரு முறை கேட்டுருவேன். ஏன் அப்படின்றப்ப நான் வந்து தினம் என் வாழ்க்கையை வந்து ஒரு போர்க்களமாக பார்க்குறேன். அந்த பாட்டை கேட்குறப்ப நான் ஒரு போர் வீரனா, ஒரு இன்றைய நாளை நம்ம ஆரம்பிக்க போகிறோம், இன்றைய நாளில் நம்ம நிறைய மனிதர்களை சந்திக்க போகிறோம், இன்றைய நாளில் நிறைய போராட்டங்கள் இருக்க போகுது, இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோல்விகளால் துவண்டு விடாது அப்படின்ற அந்த வாய்ஸ் கேட்குற பேச்சா என்ன மாதிரி ஒரு இது. ஸோ இதெல்லாம் எங்கே கொண்டு வருதுன்னா,
ரஜினி சார்ன்ற அந்த ஒரு விஷயம் அவருடைய அவருன்னு பண்ணுறப்ப அந்த மெனக்கெடல் எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது. அண்ட் எப்போ அவர் படங்கள் வர்றப்போ அது ஒரு திருவிழா, அது ஒரு தீபாவளி, அது ஒரு பொங்கல்ன்ற மாதிரி ரஜினி சார் படங்கள் எப்போவுமே வந்து ஒரு கொண்டாட்டமாக தான் பார்க்கப்படுது. இன்றும் அவர் படங்களுடைய ஃபர்ஸ்ட் டே முதல் நாள் முதல் டிக்கெட்டுக்கு சண்டை போடுற ரசிகர் கூட்டத்தில் நானும் ஒருத்தர். ஆப்வியஸ்லி இந்த வந்துருச்சுல அக்டோபர் 10 தெரிஞ்சிடும்ல. So, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதுக்காக எடுத்துட்டு வந்ததுக்கு முதல்ல நன்றி. ஆனா இது எல்லாத்தையும் நாங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம். பட் எங்களுடைய பணிச்சுமையை குறைச்சி இதை பதிவா மேற்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி ரமேஷ். இது மட்டும் இல்ல, நீங்க தொடர்ந்து போடுற எல்லா பதிவையும் நான் பார்த்துக்கிட்டும் இருக்கேன், நான் அடிக்கடி உங்கள்கிட்ட பேசியும் இருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இந்த லிரிசிஸ்டினுடைய முக்கியத்துவத்தை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை ரசிக்கணும். அதை ரசிச்சாதான் இது மாதிரி எழுதுறவங்க உருவாவாங்க. இது மாதிரி எழுதுனாதான் இன்னும் நிறைய நல்ல தமிழ் பாடல்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா என்னைய மாதிரி ஆளுகள்லாம் கட்டாய கவிஞராகி உங்களுக்கு லிரிக்ஸ் எழுதி பாட்டு வரக்கூடிய சூழல். இங்க ஒரு பாடலாசிரியர் இருக்கீங்க. அதுதான் வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நம்ம இவங்களை பத்தி எல்லாம் பேசுற இடத்துல அப்படி ஒரு வார்த்தையவே பயன்படுத்தக்கூடாது. என்னென்ன தீரா நதி ஆல்பம்ல நீங்க எழுதிருப்பீங்க டைட்டில் ட்ராக். அப்புறம் இந்த படத்துல நம்ம நெஞ்சமுண்டு நேர்முண்டு ஓடுறாஜால இன்டர்நெட் பசங்க பாட்டு நல்லா எழுதுறீங்க. நான் ஒரு ரெக்வஸ்டாவே கேட்குறேன், இதை பார்த்துட்டு இருக்கிற டைரக்டர்ஸ், ஃபியூச்சரில் ரஜினி சார் வச்சு படம் பண்ணுற டைரக்டர்ஸ் இருப்பீங்க, கண்டிப்பாக அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்றது என்னுடைய. அப்படி சூப்பர் மாதிரி நம்மளும் நான் ஒன்று சொல்கிறேன்னே, நான் பர்சனலி ஃபீல் பண்ண விஷயம், ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, ஒரு கேமராமேன் இருக்காங்க, ஒரு எடிட்டர் இருக்காங்க, ஒரு பாடலாசிரியர் இருக்காங்க. அது வந்து நமக்கு அந்த வேலை பிடிக்கும். அது வந்து ஒருத்தவங்க நம்ம பிடிச்சவங்களுக்காக செய்யறப்ப அது இன்னும் நம்மளை மெருகேத்துன்னு சொல்லுவாங்கல்ல. தலைவருக்காக ஒரு பாட்டு உங்கள்கிட்ட வரட்டும், நீங்க வந்து பிச்சு எரிஞ்சிருவீங்கன்னு, இந்த பிரபஞ்சத்தை பிச்சு எரிஞ்சிருவேன்னு இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு அதுல மனப்பூர்வமான ஒரு நம்பிக்கை இருந்தாலும் உனக்கு ரொம்ப தப்பா தைரியம். சரி, ஓகே, சூப்பர், பண்ணுவீங்க கண்டிப்பா. சூப்பர் தாங்க. அண்ட் இப்போ நமக்கு விஷ் பைட்ஸ் வந்திருக்கு. ஒரு 2-3 பேர் நமக்கு விஷ் பைட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதை நம்ம எல்இடியில் பார்க்கலாம். ஓகே, ஸோ போஸ்டாக வந்திருக்கக்கூடிய விஷயஸா? ஓகேம்மா. ஸோ டெய்லி ஹண்ட்ல இருந்து நம்மளுடைய இந்த முயற்சி பற்றி அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக. தேங்க்யூ டெய்லி ஹண்ட் ஃபார் திஸ். அடுத்து எஸ், ஆர்பிஎஸ்ஐ ஒரு வெறித்தனமான சூப்பர் ஸ்டாரினுடைய ஃபேன் கிளப். எஸ், ஸோ நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஈவெண்ட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்பிஎஸ்ஐ ரஜினி ஃபேன் பேஜில் ஹார்ட்டி விஷஸ் ஃபார் பிளாக் ஷீப் சூப்பர் ஸ்டார் இட் சல்யூட் ப்ரோக்ராம் டு செலிப்ரேட் அவர் பிலவுட் தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளோட அந்த ஃபோட்டோஸ்க்கான கொலேஜ் போட்டிருக்காங்க. ரொம்ப 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 நன்றி ஆர்பிஎஸ்ஐக்கும். அண்டு உலகெங்கிலும் இதை ஷேர் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை நம்மளுடைய தலைவரின் ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். விஜே சித்து vlogs. ஓகே, ஸோ விஜே சித்து vlogsல பெஸ்ட் விஷஸ் போட்டிருக்காங்க. ஸோ நன்றி. ஊரில் இல்லை அவன், உடனே கேட்க வந்துருவாங்க. ஸோ ஊரில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கான். ஸோ 18ஆம் தேதி தான் இங்கே வராப்பில். திருப்பி முடிஞ்சால் நாளைக்கு வேறு ஏதாவது மோட்டில் நம்ம சித்துவை இங்கே சந்திப்போம். சூப்பர், தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நன்றி. நிறைய விஷஸ் எனக்கு பர்சனல் மெசேஜாகவும் வந்துகிட்ருக்கு, உடம்பு பார்த்துக்கங்க அப்படின்னு வந்துகிட்ருக்கு. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். இந்த பாட்டை பற்றி பேசுகிறப்ப தாங்க நம்ம படையப்பா நீங்கள் பேசினீங்க. ஸோ படையப்பா வந்து வேற லெவல் ஆல்பம். அதில் இந்த ட்ரிவியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கவிப்பேரரசு அவர்கள் முதல்ல அந்த பாட்டு எழுதுறாரு, ஓஹோ ஓகே கேருது. அது வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுதே அந்த பாட்டுக்கு கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனே ஒரு சித்தர் மனநிலையில் தலைவர் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அது வந்து ஒரு ஆஃப்டர் பார்ட்டியில் பாடுற பாட்டு தான், பட் சித்தர் மனநிலையில் இருக்க மாதிரியான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் எழுதும்போது அது உனக்கு தெரியுமா? அது இல்லைண்ணே, தெரியாது. ஓகே, ஸோ அதனுடைய லிரிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கம்மங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ள, அட தங்க புஷ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ள. இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான லைன். இதை கேட்ட உடனே டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சொல்லிட்டாரு, இல்லை தங்க புஷ்பம் தின்னவன் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது எல்லாருக்கும் இங்கே பொது வெளியில் தங்க புஷ்பம் தின்னவன்னு நம்ம யாரையாவது ஒருத்தர் மென்ஷன் பண்ணுறோன்னா அது எம்ஜிஆர்னு எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் இல்லை, நம்ம அப்படி சொல்லலை, அவர் தங்க புஷ்பம் சாப்பிட்டாருங்கிறதுக்கான எந்த எவிடென்சியல் ப்ரூஃபும் இல்லை, அவர் எங்கேயுமே மேடையில் சொன்னதில்லை, அதனால இது பிரச்சனை ஆகாதுன்னு கவிப்பேரரசு அவர்கள் சமாளிச்சிட்டாராம். ஆனால் அது பிரச்சனையாச்சு. அந்த வார்த்தை வந்ததுக்கப்புறம் அது பிரச்சனையாச்சு. இன்னொரு இடத்துல வந்து ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும், இதுதான் ஞான தங்கம் ஞான சித்தர் பாட்டுன்றது இப்போ இருக்கு.
அதை முதல்ல கவிப்பேரரசர்கள் எழுதும்போது இதுதான் ரஜினி சித்தர் பாட்டு அப்படின்னு எழுதியிருந்தார். இது சித்தர் மனநிலையில சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இதுதான் ரஜினி சித்தர் பாட்டுன்னா, ஆனால் சூப்பர் ஸ்டார் அது வந்து அந்த ரெக்கார்டிங்க்கு போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வரலையும் அதை வந்து ஆர்கியூ பண்ணி அதை வந்து மாற்றிட்டாராம். இல்லை வேணாம், நம்மளை அப்படி சொல்லிக்க கூடாது. இது நிறைய பேர் இங்கே வந்தவங்களும் சொன்னாங்க, அது என்ன செல்ஃபாக போய் தம்பட்டம் அடிச்சுக்கிறதா, நம்மளே நம்மளுக்கு ஆர்த்தி எடுத்துக்குவோமா, அந்த மாதிரிலாம் கேட்பாராம் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தால். ஸோ அதனால் அப்படி சொல்லி அப்புறம் இவங்க கன்வின்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை ஞான சித்தர்னு மாற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அது ரஜினி சித்தர் அப்படின்னு தான் இருந்திருக்கு. இது படையப்பால இருக்கக்கூடிய ஒரு ட்ரிவியா. பாஷால இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியா இதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், அவ்வளோதான். என்னன்னா ஆட்டோக்காரன் பாட்டு, அதுக்கு ஒரு ட்ரிவியா இருக்குது தனியாக. அது முதல்ல எழுதுனது வேற ஒரு வெர்ஷன் எழுதுனாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ரேப் கம் ஒரு கானா அந்த மாதிரி ஒரு செம்ம டான்ஸ். அது எப்படி இருக்குன்னா, ஆட்டோ சூப்பர் ஆட்டோ சொல்ல போனா அன்னைக்கு ராத்திரி கச்சேரிக்கு அந்த மாதிரிலாம் ஏதோ இப்படி தான் தேவா சார் முதல்ல கம்போஸ் பண்ணியிருக்காரு இதே டியூனில். அப்புறம் இதை கேட்டுட்டு சூப்பர் ஸ்டார் சார், நான் என்ன பிரபுதேவாவா இல்லை கமல் சாரா, எனக்கு எதுக்கு இந்த மாதிரி பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஆடவும் மாட்டேன். அதனால் எனக்கு வந்து இந்த ரசிகர்களுக்கு எனக்கு இறங்கி லோக்கலாக அடிங்க அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதுக்கப்புறம் உருவானதான் இப்போ இருக்க ஆட்டோக்காரன் சார். ஆட்டோக்காரனும் பாஷா பாரும் ஒரே டியூன். ஆமாண்ணே, ஆமா, இதை நம்ம கவனிச்சு தான் இருக்க மாட்டோம். ஆனால் அது பர்பஸ்ஃபுல்லாக தான் வச்சிருக்காங்க. ஆட்டோக்காரன் இந்த ரஜினிக்கான இன்ட்ரோ, பாஷா பாரு அந்த ரஜினிக்கான இன்ட்ரோ. அகைன் இவர் அடி வாங்குறப்ப தோழன் பாரு அது நமக்கு தெரியும், அதே டியூன். ஸோ ஒரு டியூனை ஒரு படத்துல 3 இடத்துல வெவ்வேறு எமோஷன்ஸ்க்கு பயன்படுத்தி இருந்தது அப்படின்றது பாஷால வந்து. அப்புறம் அந்த ராமையா இந்த பாட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு தத்துவ பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கடைசியாக முடிவு பண்ணது 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்க. இதை பிடிச்சிட்டாங்க. நீ எந்த 8 இப்போ இருக்க நினைச்சுக்க, அது முதல் 8 இது, 2வது 8 இது, இதெல்லாம் பேசுறேன். இப்போ பாட்டு வந்து பண்ண போறாரு. தேவசார்ட்ட போய் சொல்லும்போது எழுதினாச்சு. எடுத்தோடனே இதுதான் இருக்கு, 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்க, இப்படிதான் பாட்டே ஆரம்பிக்குது. அப்போ தேவசார் சொல்றாரு, இதுதான் இந்த பாட்டில் சொல்ல போறோமா? ஆமா. அது ஓகே, வாங்க உட்காருங்கவே இல்லையே பாட்டில் அப்படின்னாராம் தேவசார். அது என்ன வாங்க உட்காருங்க புரியலையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னாராம், ஆசை படம் நடந்துட்டு இருந்த கம்போசிங் அப்போ வசந்த் சார் தான் எனக்கு இதை சொன்னார். ஒரு பாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கன்வே பண்ண போகிறோம்னா நம்ம இமீடியட்டாக அந்த விஷயத்த கன்வே பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? முதல்ல அவங்கள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டுட்டு தான் அப்புறம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்போம். இதுதான் ஒரு பாட்டிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு பாட்டில் வாங்க உட்காருங்க, செட்டில் ஆயிட்டீங்களா, ஓகே பாட்டுக்குள்ளே போகலாமா, இந்த பாட்டு எதுக்குன்னா அப்படின்ட்டு வரணுமா. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தது தான் ராமையா 8க்குள்ள இருக்கு ராமையா அப்படின்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்குள்ள வராங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாங்க உட்காருங்க போட்டிருப்பாரு. ஒரே ஒரு சந்திரன் தான் ஒரே ஒரு சூரியன் தான் ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அதுல இருந்து இதுக்கு வந்து 8 மனுஷன் வாழ்ல பிரிச்சுக்கன்ற இடத்துக்கு கொண்டு வராங்க. இது வந்து ஒரு மூட் மேப்பிங்கா இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு தேவசார் சொல்லியிருக்காரு. தேவசார் இதை ஃபாலோ பண்ணுவாராம். ஒரு பாட்டுல முக்கியமான விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கணும். வாங்க இந்த பாட்டு தான், இதை பத்தி தான், வாங்க போலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போறது அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வேற மாதிரி வாங்க உட்காருங்க. அதுக்கு அவர் வச்சிருந்த பேர் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பேர். ஸோ இது பாஷாவுக்கு. மன்னன்ல வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டு நமக்கு தெரியும், அம்மா என்று அழைக்காத அம்மா. எஸ், இந்த கதை எனக்கே தெரியும். நீ ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்க தம்பி, நான் இங்கே பேசுறேன் நீ அங்கே தான். ஓகே டன். இன்னர்ல கதையோட ஹிண்ட்டை சொல்லிட்டு கதையவே சொல்லிட்டு இருக்கா தம்பி. நான் உன்ட்ட சொல்றேன், அவன் என்கிட்ட சொல்றேன், எனக்கு குழப்புது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஓகே டன். ஸோ என்ன சொல்ல வந்தேன், மன்னன்ல வந்து அம்மா என்று அழைக்காத இந்த பாட்டுக்கான சிச்சுவேஷனை சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எப்பயுமே இசைஞானிக்கிட்ட ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில நேரத்தில் கொடுத்தாலும் அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்குவார் அப்படின்ட்டு. ஜனனி மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனனி மாதிரி ஒரு பாட்டு வேணும், ஆனால் அம்மாவை பற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து அப்படி வந்த பாட்டு தான் அம்மா என்று அழைக்காத. இந்த பாட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், திருச்சிக்காரன் நான், அதனால எனக்கு அது பெருமையும் கூட. எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயிலில் ஒரு பாட்டை கல்வெட்டா செதுக்கி வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு அங்கே பாடும். அந்த கோயிலே பயங்கர அமைதியாக இருக்கும். திருச்சியில் ஐயப்பன் கோயில். அந்த கோயிலில் இந்த பாட்டை வந்து செதுக்கி வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு சுவிட்ச் வச்சு அந்த சுவிட்சை போட்டால் அந்த பாட்டு பாடும். அங்கே எல்லாரும் நின்று 2 நிமிஷம் உங்கள்
அம்மாவை நினச்சி வணங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அங்கே நின்று அதை பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. இது ரெகுலராகவே அங்கே நடந்துருக்கு. நான் சின்ன வயசுலலாம் போய் பலமுறை அந்த பாட்டை அங்கே கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பாட்டுக்கு நடந்திருக்குன்றது அதுதான் மியூசிக்னுடைய பெரிய. இந்த பாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ரசிகரோட ஒரு விஷயம் எனக்கு பர்சனல் ஷேரிங். நான் சமீபத்தில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டையுமே கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட போய் பேசுவோம்ல. அப்போ வந்து ஒருத்தர் கதை சொல்கிறார். எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ப்ரோ. 35 வருஷம் 36 வருஷம் கூடவே இருந்தவங்க வாழ்க்கையில் இல்லைன்றப்ப அடுத்து என்ன அப்படின்றப்ப எதுவுமே எனக்கு ஆறுதலாக இல்லை. கூட இருக்கிறவங்க, வீடு வாசல், பணம், வேலை எதுவுமே எனக்கு ஆறுதலாக இல்லை. எனக்கு ஆறுதல் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு பாட்டு ரஜினி சாரோட அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படின்னு. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாட்டை கேட்குறப்ப அதுதான் வந்து என்னுடைய நாளை வந்து மாற்றி அமைக்குது. எங்கள் அம்மா கூட நான் எப்படிலாம் இருந்திருக்கேன், எங்கள் அம்மாவை நான் எப்படி பார்த்துருக்கேன், எங்கள் அம்மாவோட ஆசை என்ன, இது மூணுத்தையும் சொல்கிற ஒரு பாட்டு. தினம் தினமும் நான் கேட்குற ஒரு பாட்டு. இந்த பாட்டெலாம் நிறைய பேருக்கு தெரியுமா, இப்போ இருக்கிற தலைமுறையில் கேட்குறாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு இந்த பாட்டை பற்றி சொல்லுங்கள். இந்த பாட்டுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. அம்மாவை பற்றியும் அந்த விஷயங்கள் நீங்கள் கன்வே பண்ணுறப்ப கேட்குறப்ப கண்ணை மூடினீங்கன்னா உங்கள் அம்மா அந்த பாட்டுக்கு முன்னாடி ஞாபகம் வருவாங்க. பிரதர், இந்த பாட்டை பற்றி பேசுங்க பிரதர். எனக்கு என்னமோ அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸ்டில் நம்ம நிறைய பாட்டு கேட்குறோம்ல. வாலி சாரோ கண்ணதாசனோ நாமுத்துக்குமாரோ எங்கேயும் போகல, நம்ம பக்கத்தில் எங்கேயே தோல் தட்டி நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கேயோ ஒரு ஆறுதல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பாடலாசிரியரும் ஒரு ஹீரோவும். அந்த மாதிரி வந்து அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே அந்த பாட்டை நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அவரோட ஞாபகம் தான் இருந்தது. நான் இதை வந்து எப்படி சொல்ல போகிறேன், யாருக்கிட்ட எப்படி கண்டென்ட்டாக பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆனிச்சு. அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற எமோஷன், அவர் எப்படி நடிச்சிருக்காரு. அந்த பாட்டுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறேன், அந்த பாட்டு ஷூட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிருக்கு. பி வாசு சாரே வந்து சொன்னாங்க, அந்த பாட்டுக்கு நான் தனியாக ரெடி ஆகணும், அந்த பாட்டுக்கு நான் வர்றப்ப நான் அவங்க அம்மா நான் மகன்றதை நீங்கள் லைட்டை ஆன் பண்ணுறதுல இல்லை ஆஃப் பண்ணுறதுலையும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டுக்கு நான் விஷுவல் மட்டுமே. இன்னொரு விஷயம் என்னென்னா, பி வாசு சாரோடைய அம்மாவே அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ தவறியிருப்பாங்க. யாருமே அதை சொல்லலை. இதெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் பி வாசு சார் சொல்கிறாரு, இல்லை இதெல்லாம் இருக்குது அப்படின்னோடனே அந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் பி வாசு சார் சொல்லுவார், எங்கள் அம்மா அந்த டைமில் தான் தவறுனாங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதெல்லாம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியல, படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிய வந்தது அப்படின்றப்ப எவ்வளவு இந்த சினிமாக்காரங்களுக்கு மட்டுமே இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன நடந்தாலுமே அது நம்ம கல் மனசாக தாங்கிக்கிட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு முடிச்சு கொடுக்கணுன்றது. அது ஒரு மாதிரி. இன்னொரு பாட்டுமே எனக்கு சின்னத்தாயவள் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் எதுக்குன்னே தெரியாது. அந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் அழுதுருவோம். கனெக்ஷன் என்னமோ ராஜா சாருக்கும் எதுக்கும் தான். அந்த விஷுவலி ரஜினி சார் வந்து அப்படி அவங்க மேம் அப்படி பார்க்குறப்ப அது நமக்கு அப்படியே அழுக வரும். ஏன்னே தெரியாது. சரி, என்னோட சொந்த தாயை நான் பார்க்குற மாதிரி அவர் வந்து அப்படி பார்ப்பார். அந்த பூவை இப்படி கீழே இருக்கும், அந்த பூவை இப்படி எடுப்பார் பாருங்க. அதுதான் என் வாழ்க்கையில் நான் சம்பாரிச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்ற மாதிரி அதை அப்படி சுமப்பார். தூரத்துலேருந்து பார்க்குறது காதலி கூட கிடையாது, ஒரு அம்மா. ஆனால் இது எந்த ஒரு மகனுக்கு நடக்கும்? ஆனால் நான் தான் மகன்றதே உன்னால் சொல்ல முடியல. தூரத்துலேருந்து பார்க்குற இந்த அற்புதம் மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. அப்படி நான் உன்னை பார்த்து வாழ்ந்திருக்கேன் அப்படின்றப்ப அதில் அதான் தளபதி ஆல்பம் இஸ் ஸோ ஸ்பெஷல். இப்போ நம்ம இவ்வளோ பேசி பண்ணுறத தலைவர் அந்த லுக்கில் கடத்தியிருப்பார்ல. அந்த லுக்கில் அது அம்மா, அதுவும் அவர் ஒரு ஏக்கத்தில் இருக்கார் தாய் பாசத்துக்காக. அந்த நேரத்தில் அம்மா யாருன்னு தெரியுது, ஆனால் போய் அவங்க முன்னாடி நிற்க முடியாதுன்றத அத்தனையும் அவர் கடத்தியிருப்பார் நடிப்பில். ஸோ அதை அவர் ரொம்ப ஈஸியாக பொன்னியின் செல்வனில் வந்து அதான் நான் சொன்னது ஸ்டாக் ரியாக்ஷன் அது இதுலாம் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அப்படி இல்லை, அது ஒவ்வொன்றுமே யாருமே பண்ண முடியாத ரியாக்ஷன்ஸ் தான். அந்த படத்தில் வந்து அந்த பாட்டில் பர்டிகுலராக விஷுவலாக ஒரு ட்ரிவியா எனக்கு சொன்னாங்க. எனக்கு டெக்னிக்கலாலாம் பெருசாக தெரியாது, பட் அந்த பாட்டை பொறுத்தவரையும் ஃபுல் சாங் க்ளோஸ்லேயே இருக்கும். இவங்களோட க்ளோஸ் அவரோட க்ளோஸ், இவங்களோட க்ளோஸ் அவரோட க்ளோஸ், இப்படியே தான் இருக்கும். ஃபுல் சாங் டிஸ்டர்பன்ஸ்லேயே இருக்கும். அதாவது வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து போயிட்டே இருப்பாங்க, நடுவில் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக அந்த எமோஷனை இன்னும் ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணுறதுக்காக விஷுவலாக பண்ணாங்க சின்னத்தாயவள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற மாதிரி அது அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற எமோஷன் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி பிரியா படத்தில் வந்து இசைஞானி ஏதாவது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இன் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ பிரியா படத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த நேரம் தான் கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஒரு பாட்டு பாடுறதுக்காக வர்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் வந்து வேற ஒரு படத்துக்காக ஸ்டீரியோ மிக்சிங் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி வச்சிருக்கார்.
அது வரலையும் மோனோவில் இருக்கிறது. ஸ்டீரியோ சிங்கிளா ஆடியோ வரும், ஸ்டீரியோ வரப்ப டபுளா மாறும். ஸ்டீரியோவாக மாற்றுறதுக்கான அந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி வச்சுருக்காரு. அப்போது இசைஞானி கேட்டாரா, அப்போ நம்ம இதை வந்து பிரியா படத்துக்கு பயன்படுத்தலாமான்னு. ஓகே பயன்படுத்தலாம், அப்போ வாங்க பெங்களூர் போகலாம் கம்போசிங். பெங்களூர் போகிறாங்க, கம்போசிங் ஒரு ரூம்குள்ளே நடக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பெங்களூருக்கு வந்து யாராவது ரூம்குள்ளே அடைஞ்சு கிடப்பாங்களா, வாங்க பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. அந்த பார்க்குக்கு போயிட்டு அங்கே அப்போ வந்து பஞ்சு அருணாச்சலம் சாரும் கூட இருக்கார், இவர் இசைஞானியும் இருக்கார், இவரும் போயிருக்கார். போயிட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த பார்க்கில் ஒரு யாரும் பார்க்காத ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அங்கே வச்சு கம்போஸ் பண்ணுறாங்க. கம்போஸ் பண்ணி அந்த பாட்டு வெளில வரும்போது அதை முதல் முறையாக ஸ்டீரியோவில் தமிழில் வரக்கூடிய முதல் பாடல் அது. அந்த பாட்டை போட்டு கேட்டு அசந்து போயிட்டாங்க. முதல் தமிழ் பாடல் ஸ்டீரியோவில் வரப்போது அதை கேட்டு அசந்து போயிட்டாங்க. இது வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டுக்கு பண்ணுறதுக்காக வாங்கி வச்சிருந்த இன்ஸ்ட்ருமெண்ட், ஆனால் மலையாளத்தில் பண்ணலை, முதல்ல தமிழில் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் பிரியா படத்தில் வந்த என்னுயிர் நீதானே உன்னுயிர் நான் தானே. இன்னைக்கு கேட்கும் போதும் அந்த பாட்டில் அந்த சவுண்டிங் நமக்கு ஹிட் ஆகும். என்னுயிர் நீதானே உன்னுயிர் நான் தானே ஸ்டீரியோக்கான அந்த எஃபெக்டோட. ஆனால் அசந்துட்டாங்களாம், என்னென்னமோ பண்ணிட்டோம், இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டும் தனியாக கேட்குது அப்படின்னு அவங்களுக்கே அது ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம இத்தனை நாள் இதை பயன்படுத்தாமல் விட்டுட்டோம், இதை எப்படி நம்ம விட்டோம் அப்படின்ற மாதிரி. அதே அந்த பாட்டுலேயும் வந்து மலேசியாவில் நடக்கும் அப்படின்றதுனால இந்த மலாய் வார்த்தைகள்லாம் ஏதாவது எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் பஞ்சு அருணாச்சலம் சார் தான் எழுதியிருப்பாங்க. மலாய் வார்த்தைகள் அத்திய குசாவா லாலுவக்கு ஜிந்தாவா என்னென்ன வார்த்தைகள்லாம் இது கேட்கறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோன்னு சொல்லி அதை வாங்கி மலாய் மொழியிலேருந்து எடுத்து அந்த பாட்டோட ஸ்டார்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா மலாய் மொழி ஆரம்பித்து அப்புறம் ஒரு தமிழ் பாட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். வேற மாதிரி பஞ்சு அருணாச்சலம் சார் திங்கிங், அவரு அது வேற மாதிரி சொல்லுவார். கங்கை மரன் சார் பற்றி ஒரு 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 விஷயம் என்னன்னா, தர்மதுரை படத்துல நினைக்கிறேன், அதுல வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த தம்பி அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலே, அது வேற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன, ஐயோ அவ்வளோ தத்துவமா இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்றப்ப ரீசெண்டா வெங்கட் பிரபு சார் சொல்லியிருப்பாரு, அப்பா வந்து தத்துவமா நிறைய எழுதுவாங்க, நீங்களாம் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஆனா இந்த ஆண் என்ன பெண் என்ன பாட்டுக்குள்ள இருக்கிற தத்துவம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மனிதனுக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு, ஒரு சாதாரணமா இருக்கிறவனுக்கு, வேலை செய்யறவனுக்கு எல்லாத்துக்குமான விஷயமாவுமே இருக்கும். ரஜினி சார் கேட்டு அவருக்கு யார் இது எழுதுனது அப்படின்னு கங்கை மரன் தான் எழுதியிருக்காரு. என்னங்க உங்க தம்பி இப்படி பண்றாரு, டைரக்ஷன் பண்றாரு, லிரிக்ஸ் எழுதுறாரு, மியூசிக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கை மரன் அவர்கள் வந்து பாராட்டின ஒரு பாட்டு வந்து இந்த ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான், இந்த பாட்டு சூப்பர். பிரியால இன்னொரு விஷயம், இப்போ பிரியால என்னுயிர் நீதானே ரெக்கார்டிங் முடியுதா, ஸோ ஒரு உலகத்தரம் வாய்ந்த இசையை முதல் முறையாக தமிழ் சினிமாக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்ற அந்த பெருமை அவங்களுக்கு. அப்போ சென்னையில் கம்போசிங்கில் இருந்த ஹிந்தி மியூசிக் டைரக்டர் சலீல் சௌத்ரி, அவர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி ஒரு ரெக்கார்டிங் நடக்குது ஸ்டீரியோவில் அப்படின்னோடனே நான் அதை வந்து பார்க்குறேன்னு சொல்லி ரெக்கார்டிங்க்கு வரார். அப்போது பரணி ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் போகுது. அந்த ரெக்கார்டிங் வந்து வேற அந்த பிரியா படத்தினுடைய இன்னொரு பாட்டு, அதான் டார்லிங் டார்லிங் டார்லிங், பி சுஷிலாமா பாடின டார்லிங் 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 கேட்டு அவ்வளோ சிலாகிச்சு பேசிட்டாராம். வேற மாதிரி அதில் பி சுஷிலாமா வாய்ஸும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ கேட்டு வேற லெவலில் அதை வந்து இது பண்ணாங்களாம். இந்த படத்தை இப்படி ஒரு சவுண்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இது நம்ம இங்கே ஷூட் பண்ண முடியாதுன்னு படத்தினுடைய பாடல் காட்சிகளை மலேசியாவில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படமே நிறைய வெளிநாட்டில் ஷூட் பண்ணது தான். ஸோ அந்த குறிப்பாக அந்த பாடல் காட்சிகளில் இன்னும் கவனம் செலுத்தி, ஏன்னா சவுண்டில் இப்படி ஒன்று பண்ணியாச்சு, விஷுவலாகவும் இப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணப்பட்டது தான் பிரியா படத்தினுடைய. இந்த பிரியா படத்தில் தான் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வெளிநாட்டில் போய் நடிக்க போகிறாரு. அப்போ நான் அந்த பஞ்சு அருணாச்சலம் அவர்கள், அவர் வந்து ஒரு ப்ரொடியூசராகவே இவரை பார்க்க மாட்டார், இவரோட வேல்யூவை தான் அவர் எப்பயுமே யோசிப்பார், தலைவரோட வேல்யூவை. அப்போது தலைவர்கிட்டே கேட்குறாராம், எவ்வளோ சம்பளம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. வெளிநாட்டில் ஷூட்டிங் ஒரு பர்டிகுலர் இது சொல்கிறாங்க, ஒரு 35,000 40,000 இருந்தால் நல்லா இருக்கும்னு தலைவர் நினைக்கிறார். ஆனால் அவர் கேட்கல, பஞ்சு அருணாச்சலம் சார்ட்ட அதை கேட்கல. அப்போ பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து சரி ஓகே நீங்களே சொல்லுங்கன்னு தலைவர் சொல்லிட்டாராம். அப்போ பஞ்சு அருணாச்சலம் சார் அந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டாருக்கு இப்போ எவ்வளோ வாங்குறீங்க இங்கே அப்படின்னு கேட்குறது, 30,000 வாங்குறேன் அப்படின்னு சொன்னாராம். தலைவர் நினச்சது வெளில ஒரு 30,000 40,000 கூட ஓகே, அந்த ரேஞ்சில் தான் அவர் யோசிச்சிருக்காரு. 1,10,000 சம்பளம் போட்டாராம். ஸோ அது ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஆகிட்டு இருக்கார், இன்னும் பெருசாகிட்டு இருக்கார், அவருடைய வேல்யூவை குறைக்கக்கூடாதுன்னு தன்னுடைய ப்ரொடக்ஷனாகவே இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் 30,000 ரூபா இங்கே நடக்கக்கூடிய படங்களுக்கு அப்படியே 1,10,000 அப்படின்னா ரொம்ப பெருசு. அதை கொடுத்துட்டு சொல்லவும் செஞ்சுருக்கார், உங்களால் பெரிய பிஸ்னஸ் இருக்குது வெளியில், உன் வேல்யூ தெரியாமல் நீ நடந்துக்கிற அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்னாராம்.
எந்த ப்ரொடியூசர் இப்படி சொல்லுவாங்க? இந்த மாதிரி சரியான நபர்கள் சரியான நேரத்துல தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு அமைஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுதான் அவருடைய இந்த பெரிய வெற்றிக்கு பெரும் காரணமா இருந்திருக்குன்னு சொல்லலாம். எனக்கு இந்த மன்னன் படத்துல இன்னும் ஒரு பாட்டு இருக்குங்க, அதுலதான் தலைவர் பாடின ஒரே பாட்டு, அடிக்குது குளிர், அந்த பாட்டு. தன்னுடைய வாழ்க்கையில அவர் பாடின ஒரே பாட்டை தான். ஒரு நாள் ஃபுல்லா கம்போசிங் போகுது. கமல்ஹாசன் எப்படி ஈஸியா பாடுறாரு, நம்ம அந்த மாதிரி பாடிட்டு போலாமன்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னதுனால இவர் வந்து வாசு நான் இந்த படத்துல பாடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாராம். போது 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 டேக் போகுது, சாமி என்ன இது இல்லை இன்னொன்னு இளையராஜா சார் தெரியும், பர்ஃபெக்டாக வர வரைக்கும் விட மாட்டார். அந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ்லாம் எழுதிட்டாரு, ரொம்ப சிம்பிளிஃபைடாக எழுதுங்க, நான் வந்து சொல்கிற மாதிரி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி வேணும் அப்படின்றப்ப வாலி சார் நீ முதல்ல பாடுவோய் அப்படின்னா அதுக்கப்புறம் போய் கம்போசிங்கில் காலையில் ஆரம்பிச்சது நைட்டு ஐ திங்க் ஒரு 9-9:30 தான் முடிஞ்சுதான். அது வரைக்கும் டேக்காக எடுக்கிறாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து சிங்கிள் டேக் இல்லை, ஒருத்தவங்க மிஸ் பண்ணாலும் மறுபடியும் முதல்ல இருந்து பாடணும். ஸோ ரஜினி சாருக்கு அது நிறைய கில்ட்டு, நம்ம நிறைய டேக் எடுக்கிறோம், இங்கே நிறைய பேர் உழைக்கிறாங்க, இது ஒருவேளை ப்ரொஃபஷனல் திங்கர்ஸ் தான் பாடணும் போல், நம்ம வந்து இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு டேக் பாடுறேன், இதுதான் நீங்கள் வச்சுக்கோங்க, இதை தாண்டி நான் இது பண்ணால் வேற சிங்கர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக 9:30 ஒன்று பாடியிருப்பாரு. அதுதான் அந்த அடையப்பா கடைசி டேக்ல. அது பாரு அவர் வாய்ஸ்ல தான் வரணும்னு இருந்திருக்கு. விக்கிபீடியாக்கு போனால் அவர் வாய்ஸ்ல 2-3 பாட்டு போடுவாங்க. சிங்கு சாங்குறப்போ அந்த பாட்டும் வந்து ஓப்பனிங்ல சூப்பர் ஸ்டார் பாடியிருப்பார். அதே மாதிரி கோச்சடையான்ல அவர் டயலாக் சொல்லியிருப்பார். ஆமாம், அந்த மாற்றம் ஒன்றே மாறா அந்த டைலாக் சொன்னதுக்கு அவரை சிங்கர்னு போட்டு பேர் போட்டிருப்பாங்க. ஸோ மொத்தமாக 3 பாடல்கள் அவர் பாடினதா கணக்காக இருக்கும்.